ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 21. காலின்ஸினுடைய வேண்டுகோளை பற்றிய விவாதங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக முடிந்தன. எலிசபெத்திற்கு அதை நினைத்து மனதிற்கு சற்று கஷ்டமாகத்தான் இருந்தது. தனது தாயாரின் சிறுசிறுப்பும் அவ்வப்பொழுது அதை சொல்லி காண்பிப்பதும் தர்ம சங்கடமாக இருந்தது. காலின்ஸ் தான் அவமானப்பட்டது போலவோ அல்லது வருத்தப்பட்டது போலவோ நடந்து கொள்ளவில்லை. எலிசபெத்தை தவிர்க்கவும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் கடுமையாக நடந்து கொண்டான். அவனது மௌனத்தில் கோபம் இருந்தது. அவளிடம் பேசவே இல்லை. சிரத்தையுடன் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மிஸ் லூகாஸிடம் மீதி பொழுதை கழித்தான். மற்றவர்களுக்கு அது அப்போதைக்கு நிம்மதியை அளித்தது. முக்கியமாக எலிசபெத்திற்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. மறுநாளாகியும் மிஸ்ஸஸ் பெனட்டின் கோபம் குறையவில்லை. அவள் உடல் நலத்திலும் முன்னேற்றமில்லை. காலின்ஸும் கோபமாகவும் கர்வமாகவும் இருந்தான். கோபத்தினால் தான் தங்கும் நாட்களை குறைத்து விடுவான் என எலிசபெத் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். தீர்மானித்திருந்தபடி சனிக்கிழமை வரை அங்கு தங்குவதாக இருந்தான். காலை சிற்றுண்டிக்கு பிறகு விக்காம் திரும்பி வந்து விட்டானா என்று விசாரிப்பதற்கும் நெதர்ஃபீல்டு நடனத்திற்கு அவன் ஏன் வராமல் இருந்ததை பற்றி அவனிடம் வருத்தம் தெரிவிப்பதற்கும் பெண்கள் மேரிடனுக்கு சென்றனர். அவர்கள் ஊருக்குள் நுழையும் போது அவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு அவர்களது சித்தி வீடு வரை சென்றான். அங்கு அவனுடைய வருத்தம், கோபம் மற்றும் எல்லோரையும் பற்றிய நலன் விசாரிப்பு என அனைத்தும் அழகாக பேசப்பட்டது. வேண்டும் என்றேதான் தான் வராமல் இருந்ததாக எலிசபெத்திடம் ஒத்துக்கொண்டான். நடனத்திற்குரிய நேரம் நெருங்கி வரும் பொழுது நான் டார்சியை சந்திக்காமலே இருப்பது நல்லது என நினைத்தேன். ஒரே அறையில் அவன் கூட இருக்கும்போதே அதே நபர்களுடன் பல நேரம் இருப்பது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். மேலும் அங்கு நடப்பவை என்னை விட மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவனுடைய பொறுமையை எலிசபெத் வெகுவாக புகழ்ந்தாள். அவர்களுக்கு இதை பற்றி பேச நிறைய நேரம் கிடைத்தது. ஒருவருக்கொருவர் பாராட்டுகளை வழங்கி கொண்டனர். விக்காமும் மற்றொரு அதிகாரியும் அவர்களுடன் லாங்பர்ன் வரை வந்தார்கள். அப்பொழுது விக்காம் குறிப்பாக எலிசபெத்துடன் பேசிக்கொண்டே வந்தான். அவன் அவர்கள் கூடவே வந்தது 2 விதங்களில் நன்மை தரக்கூடியதாக இருந்தது. அவன் தன்னையே கவனித்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. மேலும் தனது பெற்றோரிடம் அறிமுகப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது. அவர்கள் வீடு திரும்பிய பிறகு விரைவிலேயே நெதர்ஃபீல்டிலிருந்து வந்த ஒரு கடிதம் ஜேனிற்கு கொடுக்கப்பட்டது. உடனடியாக அது பிரிக்கப்பட்டது. ஒரு அழகிய சிறிய காகிதத்தில் ஒரு பெண்மணியின் அழகான கையெழுத்தில் இருந்த அந்த கடிதத்தை படிக்கும் போது தன் சகோதரியின் முகம் மாறுவதை எலிசபெத் பார்த்தாள். சில இடங்களில் ஆழ்ந்து படிப்பதை கவனித்தாள். ஜேன் தன்னை சுதாரித்து கொண்டு அந்த கடிதத்தை வைத்துவிட்டு வழக்கமான கலகலப்புடன் எல்லோருடைய பேச்சிலும் கலந்து கொண்டாள். ஆனால் எலிசபெத்திற்கோ அந்த கடிதத்தின் மேலுள்ள ஆர்வம் விக்காமின் மேலிருந்த கவனத்தையும் மாற்றியது. அவனும் அவனது நண்பனும் கிளம்பிய உடனேயே ஜேன் தன் பார்வையால் அவளை தன்னுடன் தொடர்ந்து மாடிக்கு வரும்படி அழைத்தாள். அவர்கள் தங்களது அறைக்கு சென்றவுடன் ஜேன் கடிதத்தை எடுத்தவாறு பேச ஆரம்பித்தாள். இந்த கடிதம் கார்லின் பிங்க்லியிடமிருந்து வந்திருக்கிறது. இதில் எழுதியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. பிங்க்லியும் மற்றவர்களும் நெதர்ஃபீல்டை விட்டு கிளம்பிவிட்டனர். லண்டனுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். திரும்பி வரும் எண்ணம் இல்லை போலிருக்கிறது. அவள் என்ன எழுதியிருக்கிறாள் என்று நான் படிக்கிறேன் கேள். முதல் வரியினை உரக்க படிக்க ஆரம்பித்தாள். தாங்கள் தங்களது சகோதரனை தொடர்ந்து ஊருக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறோம் என்றும் குரோஸ்வேனர் தெருவில் உள்ள மிஸ்டர் ஹர்ஸ்டின் இல்லத்தில் அன்று சாப்பிடப் போவதாகவும் எழுதியிருந்தனர். அடுத்த வரியில் இருந்த செய்தி, ஹெட்ஃபோஷியரை விட்டு போவதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. உன்னை விட்டு பிரிகிறோம் என்பதுதான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் எப்பொழுதாவது நாம் சந்தித்து பேசலாம். நமது சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
இப்போதைக்கு நாம் இந்த பிரிவின் தாக்கத்தை குறைப்பதற்கு மனம் விட்டு அடிக்கடி கடிதம் எழுதி கொள்ளலாம். நீயும் கடிதம் எழுதுவாய் என நான் நம்புகிறேன். உணர்ச்சி பூர்வமான இக்கடிதத்தை எலிசபெத் அவநம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென அவர்கள் கிளம்பியது ஆச்சரியத்தை அளித்தாலும் அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என எலிசபெத் சொன்னார். அவர்கள் நெதர்ஃபீல்டில் இல்லை என்பது பிங்க்லி தங்கள் இடத்திற்கு வருவதை தடுக்கும் என நினைக்க வேண்டாம். மேலும் இரு சகோதரிகளின் தொடர்பு ஒரு பெரிய இழப்பு இல்லை. ஏனென்றால் பிங்க்லியின் நட்பு ஜேனுக்கு இருந்ததால் அதனை நினைத்து அவள் சந்தோஷமாக இருக்கலாம் என ஜேனிற்கு தைரியம் அளித்தாள். உனது தோழிகள் ஊரை விட்டு செல்வதற்கு முன்பு நீ அவர்களை சந்திக்க முடியாமல் போனது துரதிர்ஷ்டவசமானதுதான். ஆனால் மிஸ் பிங்க்லி எதிர்நோக்கும் சந்தோஷம் அவள் நினைப்பதை விட விரைவில் வரும் என்று நம்புவோம். உங்களுடைய நண்பர்கள் போலிருக்கும் உறவு சகோதரிகள் போல தொடரும் என்று நம்புவோம். மிஸ்டர் பிங்க்லியை அவர்கள் லண்டனில் தங்க வைக்க மாட்டார்கள் என்றாள் எலிசபெத். அவர்கள் யாரும் இந்த குளிர்காலத்தில் எட்போஷியருக்கு திரும்ப மாட்டார்கள் என்று கார்லின் திட்டவட்டமாக சொல்கிறாள். நான் அதை உனக்கு உறக்க படித்து காண்பிக்கிறேன், கேள். எனது சகோதரன் நேற்று லண்டனுக்கு புறப்பட்ட பொழுது 3 அல்லது 4 நாட்களில் வேலை முடிந்துவிடும் என நினைத்தான். ஆனால் ஊருக்கு வந்த பிறகு அங்கிருந்து கிளம்புவதற்கு அவசரப்பட மாட்டான் என நாங்கள் நம்பியதால் அவனுடன் நாங்களும் கிளம்பலாம் என தீர்மானித்திருந்தோம். இதனால் அவன் வெளியில் சௌகரியம் இல்லாத விடுதிகளில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பல நண்பர்கள் ஏற்கனவே குளிர்காலத்திற்காக லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள். நீயும் அங்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ எட்போஷியரில் கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷத்துடன் கொண்டாடுவாய் என்று நான் நம்புகிறேன். எங்கள் மூவரது இழப்பை உணராத வண்ணம் உனக்கு அங்கு பல நண்பர்கள் இருப்பார்கள் எனவும் நம்புகிறேன். இதிலிருந்து அவன் குளிர்காலத்தில் இங்கு வரமாட்டான் என தெளிவாக தெரிகிறது என்றாள் ஜேன். அவன் வரக்கூடாது என மிஸ் பிங்க்லி நினைப்பதுதான் தெளிவாக தெரிகிறது என்றாள் எலிசபெத். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? அது அவனே முடிவு எடுக்காததாக கூட இருக்கலாம். அவனுக்கு எஜமான் அவன்தான். ஆனால் உனக்கு முழு விவரம் தெரியாது. என்னை குறிப்பாக புண்படுத்தும் பகுதியை நான் படிக்கிறேன். நான் உன்னிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. டார்சி அவனது சகோதரியை சந்திக்க ஆவலாக இருக்கிறான். உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கும் அவளை பார்க்க ஆசையாக உள்ளது. ஜார்ஜியனாவுக்கு இணையான அழகு, நளினம் மற்றும் பல திறமைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாரும் இல்லை. எங்களுக்கு அவள் மேல் இருக்கும் அன்பு, அவள் எங்களுக்கு சகோதரியாக மாறப்போகிறாள் என்ற நம்பிக்கையால் மேலும் அங்கு செல்ல ஆவலாக இருக்கிறோம். இதை பற்றி உன்னிடம் இதற்கு முன்பு கூறியிருக்கிறேனா என்று தெரியவில்லை. ஆனால் இதை அவர்களிடம் சொல்லாமல் இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்ப மாட்டோம். இது நியாயமற்றது என நீயும் நினைக்க மாட்டாய் என நம்புகிறேன். என் சகோதரனுக்கு ஏற்கனவே அவளை பிடிக்கும். இப்பொழுது அடிக்கடி சந்தித்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. பெண்களை கவரக்கூடிய திறன் சார்லஸிடம் உள்ளது. சகோதரி என்பதால் நான் சொல்லவில்லை. இரு குடும்பத்திற்கும் இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இருக்கிறது. இருவரும் இணைவதற்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது. வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணமும் கிடையாது. அதனால் பலருக்கும் சந்தோஷம் அளிக்கும் ஒரு நிகழ்ச்சியை எதிர்பார்ப்பது தவறா என்ன ஜேன்? இந்த வரியினை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் லிசி? மிக தெளிவாக இருக்கிறதில்லையா? கார்லின் என்னை சகோதரியாக எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை என்று தெரிகிறது. மேலும் அவளது சகோதரனுக்கு என்மேல் விருப்பமில்லை என அவள் நம்புகிறாள். எனக்கு அவன் மேல் இருக்கும் அன்பினையும் சந்தேகப்படுகிறாள். அதனால் அவள் என்னை எச்சரிப்பது போல் தோன்றவில்லையா? இதை பற்றி வேறு என்ன கருத்திருக்கிறது?
இருக்கிறது. என்னுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்டது. அதை நீ கேட்கிறாயா என்றாள் எலிசபெத். நிச்சயமாக கேட்கிறேன் என்றாள் ஜேன். சில வார்த்தைகளில் சொல்லி விடுகிறேன். மிஸ் பிங்க்லிக்கு அவள் சகோதரன் உன்னை காதலிப்பது தெரியும். அவன் மிஸ் டார்சியை மணக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவனை ஊருளியே தங்க வைக்கும் எண்ணத்துடன் அவனை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறாள். பிங்க்லி உன்னை லட்சியம் செய்யவில்லை என நான் உன்னை நம்ப வைக்க முயற்சிக்கிறேன். ஜேன் மறுப்பது போல தலையை ஆட்டினாள். ஜேன், நீ என்னை நம்ப வேண்டும். உங்கள் இருவரையும் சேர்த்து பார்த்த எவரும் அவன் அன்பை சந்தேகிக்க மாட்டார்கள். மிஸ் பிங்க்லியால் நிச்சயமாக சந்தேகிக்க முடியாது. அவள் அவ்வளவு முட்டாள் இல்லை. உங்கள் இருவருக்கிடையே இருக்கும் காதலில் பாதி அளவு டார்சிக்கு தன்மேல் இருக்கிறது என மிஸ் பிங்க்லி கண்டால் தன் திருமண உடைகளை இந்நேரம் வாங்கியிருப்பாள். அந்த அளவுக்கு உங்கள் காதல் வலுவானது. ஆனால் விஷயம் இதுதான், நாம் அவர்களுக்கு இணையான பணக்காரர்களோ பெரிய மனிதர்களோ அல்ல. அவள் தன் சகோதரனுக்கு மிஸ் டார்சியை மணமுடிக்க முனைப்பாக இருக்கிறாள். ஏனென்றால் ஒரு திருமணத்தை முடித்துவிட்டால் இன்னொரு திருமணம் நடக்க தொந்தரவு ஒன்றும் இருக்காது என அவள் எண்ணுகிறாள். அதில் நிச்சயமாக புத்திசாலித்தனம் இருக்கிறது. மிஸ் டீப்பர்க்குக்கும் தடை செய்யாவிட்டால் அது நடந்துவிடும். பிங்க்லிக்கு உன்மேல் ஆசை இல்லை, மிஸ் டார்சியின் மீதுதான் ஆசை இருக்கிறது என்பதையும் உன்னுடைய தகுதி அவனுக்கு தெரியவில்லை என்று கார்லின் சொல்வதையும் நீ நம்ப வேண்டாம். நாம் இருவரும் மிஸ் பிங்க்லியை பற்றி ஒரே மாதிரியாக நினைத்திருந்தால் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் இது தவறு என்று எனக்கு தெரியும். கரோலினால் யாரையும் வேண்டுமென்றே ஏமாற்ற முடியாது. அவளே ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் என்றுதான் இந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன் என்றாள் ஜேன். அது சரி, நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய். நீ அவளுக்கு ஆதரவாக பேசுகிறாய். அதில் உனக்கு சமாதானம் கிடைக்கும். அவள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் என நம்புகிறாய். எனவே நீ அவளை பற்றி நல்ல விதமாக பேசி அவள் மேல் குற்றம் சாட்டாமல் உன்னுடைய கடமையை சரியாக செய்துவிட்டாய். அதனால் இனி நீ வருத்தப்பட வேண்டாம். சகோதரிகளும் நண்பர்களும் வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்ய விரும்பும் ஒருவருடன் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீயேதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற எலிசபெத் அவனுடைய 2 சகோதரிகளை நீ லட்சியம் செய்யாமல் இருப்பதனால் உனக்கு வரும் வருத்தம் அவனுக்கு மனைவியாகும் சந்தோஷத்தை விட அதிகம் என நீ நினைத்தால் அவனை நிராகரித்து விடு என்றுதான் நான் உனக்கு அறிவுரை கூறுவேன் என்றாள். மெலிதாக சிரித்துவிட்டு ஜேன், நீ எப்படி இவ்வாறு பேசுகிறாய்? அவர்களுடைய மறுப்பினால் நான் மிகவும் மன வருத்தம் அடைந்திருந்தாலும் என்னால் என் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னால் முடியாது என்று எனக்கு தெரியும். அப்படியென்றால் உன் நிலையை பார்த்து என்னால் அனுதாபப்பட மட்டும்தான் முடியும். ஆனால் அவன் இந்த குளிர்காலத்திற்கு வரவில்லை என்றால் என்னுடைய முடிவு தேவையே படாது. 6 மாதங்களில் 1000 விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? அவன் திரும்பி வரமாட்டான் என்ற எண்ணமே மிகவும் அர்த்தமற்றது என எலிசபெத் தீர்மானமாக நம்பினாள். அவன் திரும்பி வரக்கூடும் என்பது கரோலினுடைய எண்ணம்தான். இம்மாதிரி யோசனை எவ்வளவு திறமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் சுதந்திரமாக சிந்திக்கும் ஓர் இளைஞன் மனதை மாற்றும் என அவள் நினைக்கவில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுத்தமாக இந்த விஷயத்தில் தன் எண்ணங்களை சகோதரியிடம் கூறினாள். அதை ஜேன் ஏற்றுக்கொண்டதை பார்த்து மகிழவும் செய்தாள். ஜேனுடைய மனசோர்வு குறைந்தது. பிங்க்லி ஒருவேளை தன்னை காதலிக்கவில்லையோ என்ற மனக்குழப்பம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு அவன் கட்டாயம் நெதர்ஃபீல்டுக்கு திரும்புவான், தன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் பூர்த்தி செய்வான் என நம்ப ஆரம்பித்தாள் ஜேன். மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு அந்த குடும்பம் ஊரை விட்டு புறப்பட்டதை மட்டும் தெரிவிக்க வேண்டும் என்றும்
பிங்க்லியின் நடத்தையை பற்றி தெரிந்து அவள் கவலைப்படக்கூடாது என்றும் அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் இந்த அரைகுறை செய்தி கூட அவளை கவலைப்பட வைத்தது. எல்லோரும் நெருங்கி வரும் சமயத்தில் அந்த பெண்கள் ஊரை விட்டு கிளம்பியது மிக துரதிர்ஷ்டவசமானது என்று புலம்பினாள். வெகுநேர வருத்தத்திற்கு பின் பிங்க்லி மீண்டும் வந்து லாங்பர்னில் விருந்துண்ண வருவான் என்று சமாதானம் அடைந்தாள் மிஸ்ஸஸ் பெனட். அத்தியாயம் 21 முடிந்தது.